ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். யூடியூப்பில் டெக் வீடியோஸ் போடுறது மூலமாக பிரபலமானவர் தான் சுதர்ஷன். முதல்ல டெக் பாஸ் அப்படின்ற சேனலில் பார்த்தீங்கன்னா இருந்தார். அதுக்கப்புறம் சேனலை விட்டு விலகிட்டு டெக் சூப்பர் ஸ்டார் அப்படின்ற ஒரு சேனலை பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணார். டெக் பாஸ் விட்டு விலகிறதுக்கு சுதர்ஷன் பார்த்திங்கன்னா முக்கியமான காரணமாக அங்கே நிறைய ஃபேக் பெய்ட் ரிவ்யூஸ் பண்ணுறாங்க, அது எங்களுக்கு பிடிக்கல, அதனால விலகிட்டோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸ்ப்ளனேஷனை கொடுத்துருந்தாரு. இப்போது அந்த பிரச்சனை எல்லாம் முடிஞ்சு பார்த்திங்கன்னா இப்போது சுமூகமாக போயிட்டுருக்கு. இப்போது சுதர்ஷனுக்கு இன்னொரு தலைவலியும் பார்த்திங்கன்னா வந்திருக்கு. என்னென்னா அவங்களோட ஒய்ஃப், சுதர்ஷனோட ஒய்ஃப் பார்த்திங்கன்னா ஒரு டாக்டர், மதுரை மீனாட்சி மிஷன் ஹாஸ்பிட்டலில் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. அண்ட் அப்போது இவங்க 2 பேருக்கும் காதலாகி பார்த்திங்கன்னா காதல் திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. கல்யாணம் பண்ணும்போதே வீட்டில் இருந்து பார்த்திங்கன்னா அவங்க ஒய்ஃப் 30 சவரன் நகை, 5 லட்சம் பணம், அதுக்கப்புறம் டௌரியாக சில பொருட்கள்லாம் வாங்கியிருக்காரு அப்படின்னும் அவங்க ஒய்ஃப் பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. அண்ட் இதை நியூஸ்லேயும் பார்த்திங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போது சுதர்ஷன் புதுசாக ஒரு வீடு கட்டுறதாகவும் அந்த வீடு கட்டுறதுக்கு 10 லட்சம் தேவை அப்படின்னு மனைவி கிட்டே கேட்டிருக்காங்க. அந்த பணத்தை கொடுக்கல அப்படின்னா கொன்றுவேன் அப்படின்னும் மிரட்டிருக்காரு அண்ட் அடிச்சிருக்காரு அப்படின்னும் மென்ஷன் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் 10 லட்சம் முடியாது, 5 லட்சம் பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. அண்டு 5 லட்சம் வேணாம் 10 லட்சம் வேணும் அப்படின்னு திரும்பியும் பார்த்திங்கன்னா அடிச்சிருக்காரு. சுதர்ஷன் மேலே மட்டும் இல்லாமல் 5 பேர் மேலே கம்ப்ளைண்ட் பார்த்திங்கன்னா ஃபைலாக இருக்குது. சுதர்ஷனோட அம்மா, அப்பா, சுதர்ஷன் மேலே இன்னும் சில பேர் மேலே கம்ப்ளைண்ட் பார்த்திங்கன்னா ஃபைல் பண்ணியிருக்காங்க. இப்போது டௌரியை பற்றி சென்சேஷனை பார்த்திங்கன்னா நியூஸ் போயிட்டுருக்கு. அண்ட் இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா எரியிற நெருப்பில் பார்த்திங்கன்னா இந்த மண்ணெண்ணெய் ஊற்றுற மாதிரி இந்த கேஸ் பார்த்திங்கன்னா வந்திருக்கு. அண்ட் இப்போது இன்னும் இந்த விஷயம் பூதாகாரம் பார்த்திங்கன்னா வெடிச்சிகிட்ருக்கு. இதுக்கான எந்த விளக்கும் பார்த்திங்கன்னா இன்னும் சுதர்ஷன் கிட்ட இன்னும் வரல. சுதர்ஷனே அப்ஸ்காண்ட் ஆகிட்டாரு அப்படின்னும் பார்த்திங்கன்னா சொல்லிகிட்டு இருக்காங்க. இதுக்கான பதிலாக சுதர்ஷனே நேரில் வந்து தெளிவாக சொல்லுவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. வெயிட் பண்ணி பார்க்கலாம். வீடியோ பிடிச்ச மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோஸ்க்காக தமிழ் ட்ரெண்டை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.